இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? சென்னை மயிலாப்பூர்ல 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான் தாவேகா நிர்வாகி தினேஷ். 12th படிக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான் இன்னொரு தாவேகா நிர்வாகி. 2 வயசு குழந்தைய வெறும் நகைக்காக கடத்திட்டு போயிருக்கான் இன்னொரு தாவேகா நிர்வாகி. இதுல நாங்க இங்க தேர்தல் வெற்றியை கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேர்ல பொது வெளியில வாயிலா ஒரு ஜீவனை கழுத்தை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அத வீடியோவும் வேற எடுத்திருக்காங்க தாவேகா தொண்டர்கள். பஸ் ஸ்டாண்ட்ல காரு மேல ஏறி நின்று அட்ராசிட்டி. ஆட்டோல தாவேகா கொடியை கட்டிட்டு ரோட்ல தாறுமாறா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. மக்கள் பாதுகாப்பையும் பெண்கள் பாதுகாப்பையும் பத்தி பேசின விஜய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருக்காரு. இன்னும் என்னென்ன அட்ராசிட்டிஸ் அட்டகாசங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு மக்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, என்னைக்கும் மக்களுக்காக மக்களோட நலனுக்காக எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட வழியில திராவிட முன்னேற்ற கழகத்தோட பணி என்னைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கெல்லாம் பெண்கள் தானா அப்படிங்கறதுலயே எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த கட்சியா இருந்தா எனக்கு கொஞ்சமாச்சும் நியாயத்தை பேச வேணாம். விளாத்திக்குளம் பிரச்சனையை தொடர்ந்து அவ்வளோ ரேப் கேஸ், இது ஒரு தொடர்கதை, இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்கிற மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வளோ நடந்துட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் இந்த அம்மனிகை யாருமே வாயை திறக்கல. அதுல ஒரு அம்மனி வேற சொன்னா நீங்க எல்லாம் என்ன திருந்தவாடா போறீங்க அப்படின்னு. இப்ப ஒரு பெண் கிட்ட ஒரு தாவேகா தொண்டை தப்பா நடந்துக்கிட்டாங்களாமா. அது உண்மையா இருந்தா அப்படின்னா மொத்த செருப்படி தாவேகா தலைவர் கிட்ட இருந்துதான் வரும் அப்படிங்கறது மாற்று கருத்து இல்ல. ஆனா இது உண்மைதான் அப்படிங்கறத நாங்க எப்படி நம்புறது? இத்தனை நாளா தாவேகா தொண்டர்கள் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வரல, பெண்களுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வரல. இப்ப அவர் ஜெயிச்சுட்டாரு, ஜெயிச்சு 2 நாள்லயே இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கும் போது இது உண்மைதான் அப்படிங்கறதும் அவன் தாவேகா தொண்டன் அப்படிங்கறதும் நாங்க எப்படி நம்புறது? அவளுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்கட்சியா வந்தா ஏமா இத்தனை நாள் நாங்க ஆட்சிக்கு வரோன்னு தெரிஞ்சதுல இருந்தே நீங்க எல்லாம் எங்களுக்கு எதிராளுக்குதாமா, எதிர்கட்சிக்கு தான். இவ்வளவு நாளா எவ்வளவோ கேவலமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பிரச்சனை கொடுப்பீங்க அப்படிங்கறத நாங்க திங்க் பண்ணாமையா உட்கார்ந்துருப்போம். நீங்க இவ்வளவு வருஷ காலமா ஒரு சாக்கடையை சேர்த்து வச்சிருப்பீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததுமே அந்த சாக்கடையெல்லாம் ஒரே நாள்ல கிளீன் பண்ணிட முடியுமா? நீங்க சாக்கடையை சேர்த்து வைக்கிறதுக்கே இவ்வளவு வருஷ காலம் எடுத்துக்கும் போது அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு, நல்லது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நல்லது பண்ணும்போது தீய சக்திகள் நிறைய நம்மளை டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். அதெல்லாம் தகர்த்துட்டு நாங்க நல்லது பண்ணத்தான் போறோம், நீங்க பார்க்கதான் போறீங்க. முடியாத விஷயத்தெல்லாம் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு தாவேகா தலைவர். 2500 ரூபாய் கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் நான் சொன்ன அந்த 1000 ரூபாயாச்சும் கொடுங்க. ஏன் கொடுக்க முடியாது? மக்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து வர பணத்தை மக்களுக்காக மட்டும் செலவு பண்ணா 2500 என்ன 3000 ரூபாய் கூட கொடுக்கலாம். நாங்க 1500 கோடிக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு 200 கோடிக்கு வேலையை முடிச்சு மத்த கோடிகளை அமுக்கிற கூட்டம் கிடையாதுங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான சேஃப்டி சோர்சஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னது அவரோட பெருந்தன்மையை காமிக்குது. உடனே தாவேகா தலைவர் சிஎம் சீட்ல உட்கார மாட்டாரு அப்படின்னு எல்லாம் யாரும் நினைக்காதீங்க. தப்ப சீக்கிரமா பண்ணிடலாம், நல்ல விஷயம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். சிஎம் சீட்ல விஜய் அண்ணா உட்காருவாரு, நல்லது நடக்கதான் போகுது பாருங்க.